சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் ராதிகா சரத்குமார், சிங்கம்புலி, அருள்தாஸ், பாலசரவணன், முனிஸ்காந்த், இளவரசு, ஜார்ஜ் மரியன், ரேச்சல் ரெபேக்கா, முத்துக்குமார் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள தாய்கிழவி படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. இந்த வாரம் பிப்ரவரி 27 தாய்கிழவி திரையரங்குகளில் வெளியாகிறது. தாய்கிழவி கணவர் உயிரிழந்ததும் அவரது வாரிசுகள் சொத்தில் பங்கு கேட்டு சண்டையிட, சாகிற வரைக்கும் என் சொத்தை நானே வச்சு அனுபவிப்பேன் என்கிறார். அதன் பின்னர் அவரும் படுத்த படுக்கையாகிவிட அவர் எதையோ என்ன சொல்ல வரார் என்பதை கண்டுபிடிக்க வாரிசுகள் போராடும் கதையை நக்கலாகவும் நையாண்டியாகவும் சொல்லியிருக்கிறார் சிவகுமார் முருகேசன். வைபு மற்றும் சுனில் நடிப்பில் வெளியான பெருசு படத்தைப் போல இந்த படமும் இளவு வீடு மற்றும் படுத்த படுக்கையாக இருக்கும் தாய் கிழவியை சுற்றியே நகரும் என்பது தெளிவாகிவிட்டது. ராதிகா சரத்குமார் பிராஸ்தட்டிக் மேக்கப்களை போட்டுக்கொண்டு இந்த படத்தில் வயதான பாட்டியாக நடித்துள்ளார். அதிலும் அவர் பேசும் ஊர் பாஷை, கெட்ட வார்த்தைகள், புகைப்பிடிப்பது போன்ற காட்சிகள் நிறைந்துள்ளன. கலைஞர் காப்பீடு, அம்மா காப்பீடு என ஏதாவது இருக்கா என மருத்துவமனையில் கேட்க, சிங்கம்புலி முதல் பாலசரவணன் வரை, திமுக முதல் தவேக வரை ஒவ்வொரு கட்சி பெயராக சொல்லும் காட்சியெல்லாம் ரகளையாக உள்ளது. சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் உருவாகியுள்ள படத்தில் தவேக வசனமும் இடம்பெற்றுள்ளதே என ரசிகர்கள் ஆர்வத்தோடு பார்த்து வருகின்றனர். ட்ரெய்லரின் கடைசியாக படம் எப்படி இருந்தது என தாய் கிழவியிடம் பேட்டி எடுக்கும்போது கையை தலையில் வச்சுக்கிட்டு பேசு என சொல்ல, அங்கேயும் அந்த நபரை திட்டும் காட்சி பக்கா. தாய் கிழவிக்கு தலையில் என்ன ஆச்சு, அவர் செத்தாரா பிழைத்தாரா? இந்த படத்தில் சிவகுமார் முருகேசன் என்ன சொல்ல போகிறார் என்பது வரும் 27 தெரிந்துவிடும்.